ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டுருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது, அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவருடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது
வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி, அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சத்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரில early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அது தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போது லக்னம் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இந்த மாதமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடியவர் நீச்சத்தில் இருந்ததுனால அது உச்சம் பெற்றதற்கு சமம்.
அதனால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிதான வீடு வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் பேசும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் போகிறார். இவ்வளோ நாளாக 8ஆம் இடத்துல மறைந்திருந்தார். இப்போ வந்து 9ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வருஷமே வந்து மார்கழி மாதம் 9ஆம் இடத்துல தான் சார் இருக்க போகிறார். அப்போ என்ன சார் பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த வாட்டி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவரும் வக்கரகதியில் இருக்கார். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. ராசிக்கு 9ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா வக்கரகதியான செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் பார்க்குறார். வக்கரம் பெற்ற செவ்வாய் அப்படின்றவர் வந்து உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதன் மூலியமாக அதாவது பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயானால் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு, வேலையில் ஏற்றங்கள் உண்டு, எடுத்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும். பேச்சில் இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமான ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய லாபத்தை கொடுக்கணுன்னா அதான் என்ன சொல்கிறது, 100 கோடி ரூபாய் லாபம்ன்றது திடீர்னு வராது. அதாவது பெரிய லாபம்னா உங்களுக்கு உண்டான லாபங்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கத்தே தீருவார். ஏன்னா சனி பகவான் இந்த காலபுருஷ தத்துவத்தின் 10-11 அதிபதியே அவர் தான். அதனால் 10-11 அதிபதி வந்து அவரே இருக்கிறதுனால, அவரே ஆட்சி செய்கிறதுனாலையும் தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் எல்லாவற்றிலும் அவர் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருப்பார். அதனால் நேர்மையாக செய்யக்கூடிய எந்த தொழிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் அதன் மூலியமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பிரச்சனைகள் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுப்பார். நிச்சயமாக அபரிமிதமான ஏற்றமான வியாபாரங்கள் நடக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் மாற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். திடீர் பண வரவு வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 30/12/2024 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் சுக்கிரனுடைய இது நல்லபடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, லாபங்களை அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தலையானால் 1ஆம் தேதி அன்றைக்கி 1/1/2025 அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3-6 அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம்.
ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 27ஆம் தேதியிலிருந்து, அதாவது 27/12/2024 29/12/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு, அதாவது நீச்சத்தில் வக்கரம் அடைகிறதுனால ஆட்சி உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கிறது. அதனால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர வந்து இந்த இரத்த சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வியாபாரம் செய்கிறவர்கள், டாக்டர்ஸு, மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸு, மெடிசன்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தாலேனால் மண் ஜல்லி, இதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். தாய் தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக அமையப்போகுது. மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும். அதுவும் வந்து இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா மார்கழி மாதம் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ராசிநாதனே 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் பார்க்குறோம். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், அதாவது மாத கிரகத்தில் ஒருவர். அவர் பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கார். அதாவது 8ஆம் இடத்துல தனுசு மாதம்ன்றதுனால 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைவிடத்திலிருந்து, அதாவது ரெண்டல் இன்கமில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர மறைவு இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் புத பகவான் இருக்கார். 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் 7ஆம் இடம்ன்றது வந்து அந்த விருச்சிக ராசி வந்து அந்த அளவு ஏற்றத்தை புதனுக்கு கொடுக்காது. அதனால் வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் சிறு சிறு தடங்கள் வரும். அதற்கு பிறகு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம், அதாவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க, படிப்புக்குன்னு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், நண்பர்கள் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலேயானால் குருவின் பார்வையில், அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. டாக்டர்களுடைய அறிவுரைப்படி நடக்கிறதும் ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், அதாவது 9-10 அதிபதினு சொல்லக்கூடிய தர்ம கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி ஆட்சி, அவரே 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்ப சனி நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய வருமானத்தில் பொது காரியங்களுக்கு இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க. பொது காரியம்னா கோவிலுக்கு, அதை தவிர வந்து நிறைய
டொனேஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், பெரிய ஏற்றம். ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலே இருக்கார் குரு பகவான். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு 1/1/2025 அப்போ போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல சனியோட சேர்க்கையில் இருக்கார். அது ஒரு நல்ல ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு சனி ஒரு பெரிய யோகர். ஏன்னா ஒரு திரிகோண கேந்திர அதிபதினு சொல்லக்கூடியவர், அதனால் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் ராசிநாதனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும். பால் வியாபாரம், அதை தவிர இந்த பால் பதனிடுதல், அந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்கிறவா, அதாவது பாலை திரிச்சு விற்கிறதுன்னு சொல்லக்கூடியது, இந்த பன்னீர், அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நெய், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்துல அதாவது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவரே 6ஆம் அதிபதின்றதுனால தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க. கடன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் சினி ஸ்டார்ஸ், ஹீரோயின்ஸு, சின்னத்திரை, பெரிய திரை, நடிகர், நடிகைகள், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் நடிகைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதை தவிர அந்த இதில் சின்னத்திரையில் இருக்கக்கூடிய சண்டை பயிற்சி நிபுணர், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை பெரிய ஏற்றத்தை காணும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் லைட்டு, டைமண்ட் கட்டிங், அதை தவிர சர்ஜரியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி, இதெல்லாம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சில செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் இது இந்த மாதம் மொத்தமே ஆண்டாளினுடைய மாதம், அதாவது திருப்பாவை 30 பாசுரங்களும் பாடக்கூடிய மாதம். அதனால் ரங்கநாதரையும் ஆண்டாளையும் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். மிதுனம், புனர்பூசம், மிருகசீர்ஷம், திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது மார்கழி மாதம், குரோதி வருஷம், இந்த மாதத்தில் 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஞானம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தோம்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே செவ்வாய் பகவான், அதாவது உங்களுடைய ராசியின் 6-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். 6-11 அதிபதினா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது புதுசாக வேலை மாறுதல்கள் வரும். வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் மூலியமாக அதாவது ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். முடிஞ்சவரையிலும் வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 6-11 அதிபதி இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வேலையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரியன் போகிறார். பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இந்த சூரியன் விருச்சிகத்திலிருந்து தனுசு போகிறார். தனுசில் பார்த்தாலேயானால்
சூரியன் இருக்கார். சூரியன் தனுசில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து சமசப்தமத்தில் சூரியன் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இந்த தொல்லைகள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அவர் 3ஆம் அதிபதி. முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பின்னடைவு இருக்கும். நண்பர்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5, 12 அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும். அது தவிர 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கும் போகிறார். எப்போது 30/12/2024 அப்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக சனி சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் உங்களுடைய பாக்கியம். திடீர் பணவரவு, திடீர் ஏற்றம், நினைத்த இடத்திலிருந்து அதாவது நினச்சி பார்க்காம திடீர்னு ஒரு ஏற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் அபரிமிதமான மாறுதல்கள் ஏற்றங்கள் கிடைக்கும். அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதி அடைஞ்சிருக்கார். அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டிலிருந்து நல்ல சம்பந்தமும், நல்ல ஒரு பார்ட்னர்ஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான யோகம் வரும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புத பகவான் போகிறார். 1/1/2025 அப்போது ராசிநாதனே சமசப்தமத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் நல்லபடியாக இருக்கும். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது சூரியனும், அதாவது சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகமும், படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமும், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமும் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதம். இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 1/1/2024 25 3/1/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெல் இல்லைன்னா வந்து பச்சரிசி தானமாக கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். இந்த மாதம் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போகிறது. நீங்கள் வந்து ஆண்டாள் சன்னதிக்கு போய் கண்டிப்பாக ஆண்டாளுக்கு ஒரு மாலை சமர்ப்பிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தோன்னா அவளுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலம். அதனால் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மாற்றம், வேலையில் பிரச்சனைகள், வேலையில் வந்து இடமாற்றம் கிடைக்கும். வேலையில் உங்களுடைய எஜமானர்கள் இல்லைன்னா உங்களுடைய மேனேஜர்ஸ் வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5, 10 அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்றவர். என்ன சார் நீச்சம் பெறுறதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்கன்னா, நீச்சம் பெற்று அவர் வக்கரகதி அடைகிறார். இது வந்து உச்சத்துக்கு சமானம். உங்களுடைய ராசிக்கு 5, 10 அதிபதின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய யோகர். இந்த ராசிக்காரர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதோட பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது. அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, அந்த காடு கழனி விற்கிறவங்க, அதாவது பெரிய லேண்டெல்லாம் வந்து போட்டு விற்றுட்ருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையிறது. அது தவிர வயல்வெளியெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும்
சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்ரகதி அடைந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க. கையில் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காதுன்றீங்கன்னா, 6ஆம் இடத்துல போய் 2ஆம் அதிபதியே போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது. அதனால் சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்றதுனால புதுசாக கடன் வாங்கி கையில் பணம் வச்சுருப்பீங்க. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியின் 3, 12 அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதுனால புதன் தனித்த புதன் மிகப்பெரிய சுவர்னு சொல்லக்கூடியவர். அதனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் அதற்கு பிறகு அது வெற்றியை கொடுக்கக்கூடும். அது தவிர பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராசிக்கு சப்தமத்தில் இந்த மாதத்தில் ஒரு 15 நாட்கள் சுக்கிரன் இருக்கார். இதனால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் மார்கழி மாதத்தில் எப்படி சாமி வரும்னா, திருமண பாக்கியம் மார்கழி மாதத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கு பேசி ஓரளவுக்கு வச்சுட்டு தை மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் சப்தமத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லதாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 8ஆம் இடத்துல சுக்கிரன் போல், அதாவது 4, 11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். 4ஆம் அதிபதி, அதை தவிர 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய பசங்கள்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர் டிகிரிஸ் படிக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக வெளிநாடு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவர்கள் நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்காது. அதோட கொஞ்சம் கிரேடு கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போகிறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தேனால் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில் மாறுதல்கள் சிறிது வரும். அதை தவிர உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாங்க. இதை தவிர பார்த்தேனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா தேவையற்ற பழக்கங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஜாகிரதையாக கவனம் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போடணும். அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் 3/12/2024 5/12, அதாவது 3/1/2025 5/1/2025 வரலும் இருக்குது. இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த மாதம் எல்லா விதமான ஏற்றங்களும் நடக்கும். நீங்கள் இந்த திருவாதிரை இந்த சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. இந்த திருவாதிரை வரும்பொழுது சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. திருவாதிரைக்கு அந்த களி பண்ணி கொடுப்பாங்க. அது தவிர திருவாதிரைக்கு விரதம் இருப்பாங்க. இது கண்டிப்பாக இது பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக இந்த மாதம் வரும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சூரிய பகவான். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது மார்கழி மாதம் பார்த்தாலேயானால் குரோதி வருஷத்தில்
பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகக்கூடிய கிரகமான சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம். ரிச்சிக ராசியில் இருக்கும் பொழுது கார்த்திகை மாதம்னு அந்த சூரியன் தனுர் மாதத்தில், அதாவது தனுசு ராசியில் போகும்பொழுது தனுர் மாதத்தில் சொல்கிறோம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றத்தை வச்சு தான் மாதத்தினுடைய ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தலையானா நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறோம். இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சொல்லக்கூடியது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் போயிருக்கார். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி, அந்தஸ்து, சுய கௌரவம் அதெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்பும், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமையும், குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தேனால் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து வக்கரகதியில் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருந்து வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது போவான். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவையற்ற இந்த காசிப்பிங் இந்த மாதிரியான ஒரு லூஸ் டாக்ஸ் அதெல்லாம் விடவே விடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றும் அதை கண்டுக்காமல் போயிடுங்க. பேசணும்னு முடிச்சுட்டிங்கன்னா அது வந்து முடிவு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசுகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு படிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், அதுவும் வந்து இந்த படிப்பின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 4, 9 அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய சுவர் உங்களுக்கு. அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் வக்கரகதி அடைகிறது உச்சம் பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுகள்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 9, 12 தொடர்பு வருது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாடு போவார். சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் எதிராளிகளை நம்ப வேண்டாம். எதிர்பாலனத்தோடு ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் நண்பர்கள் வந்து சில நேரம் வந்து அவர்கள் தனக்கென்று, அதாவது செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்ஸு உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில நேரத்தில். அதனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால தனக்குன்னு எடுத்து வைத்து கொள்ளும்போது உங்களுக்கும் சேர்த்து எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் போகிறார். அதாவது 1/1/2025 அன்றைக்கி போகிறார். புத ஆதித்ய யோகம் அமையிறது. இது வந்து ஏன்னா புதனும் சூரியனும் எப்பொழுதுமே அருகிலே இருக்கக்கூடிய கிரகங்கள், கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாள். அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். இதில் சூரியன் புதன் ரொம்பவுமே கிட்டேயே இருக்கும் எப்போவுமே. அதனால் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். ஆனால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சமசப்தமத்துக்கு போகிறார். முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கும்போது புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் அரசு சார்ந்த எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அரசு தொழிலில் இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சமசப்தமத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கும் பொழுது உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஆனால் உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாகவும், அதாவது நண்பர்கள் மூலியமாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டில் வந்து படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியம், வேலை நிமித்தமாக ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை சிறிது தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது. இது சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்ததேயானால்
நிச்சயமாக ஒரு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நீங்கள் வந்து இந்த பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 3/1/2025 5/1/2025 வரலும் இந்த சந்திராஷ்டம காலம் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலில் போய் வணங்கிட்டு அங்கே ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு வர்றதன் மூலியமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 3ஆம் இடத்துல புதன் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது 3ஆம் இடத்துல புதன் தனிச்சு இருக்கிறது பெரிய விசேஷம். அது வந்து தனித்த புதன் ஒரு மிகப்பெரிய சுபர்னு சொல்லக்கூடியது. அதை தவிர வந்து வக்கர குருவினால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல போய் 11ஆம் இடத்துல இருக்கார். 3 அபோகலிஸ்தானமாக சொல்கிறது. மறைந்த இடத்தின் அதிபதி இன்னொரு மறைவிடத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து செவ்வாய் நீச்சமாகி அங்கே வந்து வக்கரகதி அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் திடீரென்று வெளிநாடு போக வேண்டிய காலகட்டமாகவும் அமையும். கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், அதாவது உங்களுடைய 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த புதன், அதாவது இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய தரகர்கள், இடைத்தரகர்கள், அதாவது காசு முதல் போடாமல் வியாபாரம் செய்யக்கூடிய இடைத்தரகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு 2, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் 5ஆம் இடத்துல போய் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. ஏன்னா குருவின் பார்வையும் இந்த 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக வெளிநாட்டவர், வெளி மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 7 அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது திடீர்னு வரக்கூடிய பணங்கள் சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான, அதாவது புதன், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் போகிறார். 1/1/2025 அன்னைக்கு 4ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை. இதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அது தவிர வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது 30/12/2024 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சனியும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக கடன் வாங்கிறதும், அதாவது நிலம் விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் சொல்கிறோம். இந்த 4 கிரகங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம்,
எடுத்த தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதியான புதனும் 4ஆம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் அமையறதன் மூலியமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். வீடுமனையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் பெரிய ஏற்றம், அதாவது தொழில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா தந்தைக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோன்னே இந்த மாதம் மொத்தமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இந்த மாதத்தில் சில நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 7/1/2025 9/1/2025 வரலும் உண்டான நாட்களை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் வெளிவாழில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய, இந்த மார்கழி மாதத்தில் வழிபட வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போய்ட்டு வாங்கும். ஆண்டாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். ஆண்டாளை சேவிச்சுட்டு அங்கே ஒரு புஷ்ப மாலை ஒன்று போட்டுட்டு சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல 15 நாளும் அதுக்கப்புறமா 5ஆம் இடத்துலையும் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பெரிய ஏற்றமும் இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் அதை விட ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அவருடைய நட்பு வீடு, அவருடைய மிகப்பெரிய யோகர் வீடுன்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் வீட்டில் இருக்கிறது சுக்கிரனுக்கு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 4-5 அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் ராசிநாதன் திக்பலம் பெறார் அப்படின்னா ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொடுப்பாரோ அது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் பெரிய வெற்றிகரமான மாதமாக துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எப்படின்னா ராசிநாதனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இதை தவிர பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரோதி வருஷத்தின் மார்கழி மாதம். பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம். மாதத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாத கிரகங்கள் என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றம். ஏன்னா 4ஆம் இடத்திலே சுக்கிரன் உட்கார்றார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனே 2ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. அதை தவிர 2-7 அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சமானாலும் வக்கரகதி அடைகிறார். நீச்சமாய் வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக உச்சத்திற்கு சமம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக, அதாவது உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பேச்சில் நல்ல ஒரு மாற்றங்கள், பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குரு,
அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு வக்கரம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது சூரியன், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது செவ்வாயை பார்க்குறார். அதனால் செவ்வாயும் நல்ல ஒரு சுபத்துவம் உடையர் சுக்கிரனுடைய பார்வையினால். ஏன்னா இரு பெரும் சுபர்கள்னு சொல்லக்கூடியவர் குருவும் சுக்கிரனும். அதனால் சுக்கிரனின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்சர், அதாவது இந்த சிற்ப வடிவம்லாம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம். புதுசாக ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். புதுசாக வந்து கலை சிற்பங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலை சிற்பங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தை இது பண்ணுவாங்க. அதாவது பெயிண்டிங், டிராயிங், இந்த மாதிரியான ஆர்ட் டைரக்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இருக்கிறவ அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு ஏற்றம். பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதை தவிர நிலம் சார்ந்த வயல்வெளி, இந்த இடத்துல வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பஞ்சு, காட்டன், பஞ்சு, அதை தவிர வந்து வெந்நீர் ஆடை பண்ணக்கூடிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகும்பொழுது பெரிய ஏற்றம். ஒரு ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 1, 5, 9 ஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது பணவரவு, அதாவது அந்த ஜாதகன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா 1, 5, 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கணும். அந்த 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியும் அதை தவிர ராசி அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தடைகளையும் மீறி வெற்றிகளை கொண்டு குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் அபரிமிதமான காம்படிஷன்லேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எந்த காம்படிஷன்லையும் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலை மாறுதல்கள் கிடைக்கும், வேலையில் காம்படிட்டிவாக ஹையர் பொசிஷனுக்கு போவீங்க. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 1ஆம் தேதியிலேருந்து 1/1/2025 பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரணும், 9/1/2025 11/1/2025 வரணும் உண்டான நாட்கள் சற்று இந்த முயற்சிகளை தள்ளி போடணும். ஏன்னா அது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் இந்த அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். நீங்கள் இந்த மாதம் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிங்க. கோதை நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஆண்டாளையும் சேவிச்சுட்டு வாங்க. 30 நாளில் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவரே. இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். குரோதி வருஷம் மார்கழி மாதம், அதாவது 16/12/2024 13/1/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ராசிநாதனானவர் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் உச்சத்தை பெறுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமடைந்தால் அது உச்சத்துக்கு உண்டான பலனை கொடுக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து விருச்சிகத்தில் இருந்த சூரியன்
தனுசுக்கு போயிட்டார். அதனால தான் தனுர் மாதம்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம சௌரமான மாதத்தை வச்சு நம்ம கொண்டாடுறோம். அதனால் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகிறத வந்து மாத பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். அதனால் சௌரமான மாதத்தின் பிரகாரம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு சமசப்தமத்தில் வக்ரம் பெற்ற குரு பகவான் இருந்தாலும் ராசியில் புதன் இருக்கிறார். தனித்த புதனாக இருக்கிறதுனால நிச்சயமான சுபர். அதனால் திருமணத்தில் பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். தை மாதத்தில் கல்யாணம் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் ராசியில் 3ஆம் இடத்தில் அதாவது சுக்கிரன் இருக்கார். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள் பண்ணுறதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். விரயங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். வீட்டுக்கு உண்டான செலவுகள் அதிகமாகும். தாயின் உடல்நிலையில் சற்று செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சற்று பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரே 6ஆம் அதிபதி. அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசியிலே இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் 1/1/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் பெரிய பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். அதை தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான அமைதியான நிலைமை நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் மட்டும் சற்று கடுமை தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகிறதன் மூலியமாக திக்பலம் அடைகிறார். அதனால் 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் 12ஆம் இடம் சயனஸ்தானம்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு அதை தவிர சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய க்ரீன் கார்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் நடக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதுவும் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர மருத்துவம் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ரத்தம் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது ரத்தம் அந்த டெஸ்டிங் இல்லை கிட்ஸ் அதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, நெருப்பு சம்பந்தம் ஸ்டீல் சம்பந்தம் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறணும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 16, 12, 17, 12 2 நாட்களும் 11, 1, 13, 1 வரலும் இருக்கக்கூடிய 2 நாட்களும் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வருது. 2 தரம் வருது இந்த வாட்டி. இந்த சந்திராஷ்டம நாட்கள் அது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது இருக்கக்கூடிய காலகட்டம் இன்றைய கோச்சார பிரகாரம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லிப்பூ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆண்டாளை போய் தரிசிச்சுட்டு வாங்கும். ஆண்டாள் சன்னதிக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர சிவன் கோயிலில் மாணிக்க வாசகர் சன்னதிக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும்
நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வளரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு 6ஆம் இடத்துல வக்கரகதி பெற்றிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா குரு 6ஆம் இடத்துல இருந்துக்கிறது அந்த அளவு ஏற்றம் இல்லை. வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதம் அதாவது பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்கள் சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதங்கள்ன்ற வழக்கத்தை கொண்டு வரோம். சௌரமான மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சூரியன் பெயரும் பொழுது அந்த ராசியினுடைய பெயரை வச்சு அந்த மாதத்தினுடைய பெயரை சொல்கிறோம். இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நடக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் ஏற்றங்கள், அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரங்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல நீச்சப்பட்டு மறைந்து இருந்தாலும் அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம். 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் ஒரு புது அசைன்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நீங்கள் உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம். அந்த 5ஆம் அதிபதியை 8ஆம் இடத்துல மறைஞ்சி போய் வக்கரகதி அறையிறதுனால நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போகணுன்னு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் சுக்கிரன் செவ்வாயை பார்க்குறதும் பெரிய விசேஷம். புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்து இதில் பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அதை தவிர இந்த டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அக்கௌண்டிங், காமர்ஸ், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அது தவிர ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். தங்கம் இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, தங்கத்தினுடைய பொற்கொள்ளர்கள், நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். சில தொழிலுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையும். உங்களுக்கு புதிய வீடு, மனை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 9ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய காலகட்டம் அமையும். உங்களுக்கு இந்த பிஆர், அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய, க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். சனியோடு சேர்ந்திருக்கார். 6ஆம் அதிபதி, அதை தவிர 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால முயற்சிகள் மூலியமாக அபரிமிதமான லாபத்தையும் அபரிமிதமான பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலேயே வரார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். புதன் ராசியில் இருந்தால் அது திக்பலம். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய முயற்சியின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். ஆனால் சில நாட்கள் நீங்கள் அந்த முயற்சியை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச கீரைக்கட்டு கொடுங்க. கீரைக்கட்டு, அகத்தி கீரைக்கட்டு கொண்டு போய் துவாதசியில் கொடுத்துட்டு வாங்க பசு மாட்டுக்கு. அது ஒரு நல்ல ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகளிலிருந்து விலக்கை கொடுக்கும்.
இந்த மாதம் நீங்கள் வந்து நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கும். அதுவும் வந்து தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் அதாவது இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம் 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாத கிரகமான சூரியன் நம்ம வந்து சௌரமான மாதத்தை வந்து பேஸ் பண்ணி பண்ணுறதுனால சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது, தனுசுக்கு வரும்போது மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இந்த மார்கழி மாதத்தை பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் 8ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துல வர்றது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திலிருந்து, அதாவது 8ஆம் அதிபதியே வந்து கஷ்டத்தை கொடுக்க வேண்டியவர் வந்து அரசாங்கத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் 12ல், அதனால் சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறது. அவரும் வந்து உங்களுடைய ராசிக்கு 4/11 அதிபதி. அதனால் வந்து அவர் வந்து வக்கரகதி அடையிறது பெரிய விசேஷம். நீச்சமாகி வக்கரகதி அடையிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் இந்த மாதம் வந்து ஒரு 15 நாளைக்கு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5/10 அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிரன், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி. அதனால் மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது ஒரு 30ஆம் தேதி வரலும் வந்து 30/12 வரலும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். அவர் வந்து சுக்கிரன் செவ்வாயும் பார்க்கறது பெரிய விசேஷம். வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். நினைக்கக்கூடியது எல்லாமே சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போனார். 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போனாலும் செவ்வாயினுடைய பார்வை வந்து சனி சுக்கிரன் மேலே இருக்கும். சனி 2ஆம் இடத்தில் இருக்கும்போது சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். அதாவது பேச்சில் வல்லவர்களாக இருப்பவர்கள், பேச்சின் மூலியமாக தொழில் நடத்துபவர்கள், பேச்சாளர்கள், அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர இரும்பு சாதனம் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இந்த இது என்ன சொல்கிறது, இந்த வளையல் இந்த மாதிரியான கடைகள், ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அதை தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் செய்கிறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர வந்து தார், க்ரூட் ஆயில் அது மாதிரியான விஷயங்கள், கடுகு எண்ணெய், இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான ஏற்றத்தையும் முயற்சியில் வெற்றியையும் கொடுப்பார். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல புதன், அதாவது உங்களுடைய ராசியின் 6-9க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு திடீர் இன்க்ரிமெண்ட் வரும், திடீர் ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே புதன் வரார். புதன் 12ஆம் இடத்துல எப்போ வரார் அப்படின்னா 1/1/2025 வரார். இதன் மூலியமாக 12ஆம் இடம் நல்ல வலுப்படுறது. 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதுவும் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்களில் முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 20ஆம் தேதியிலிருந்து பார்த்தோன்னா 20
12/2024 22/12/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய சந்திர பகவான் நிச்சயமான பிரச்சனைகளை கொடுப்பார். அதாவது மறைந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் மதிகாரகன் மறைந்த இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது அல்லி மலர் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்கிறோம். இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது முருகன் சன்னதியை போய் வேண்டிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க, திருவாதிரைக்கு சிவன் கோவில் போயிட்டு வாங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும். கும்பம், அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். 7 சனி, ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தாலேயானால் பொதுவாகவே சௌரமான மாதங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமான மாதம்னு சொல்லுவோம். ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு தனுர் மாதமாக இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். அவர் 16/12/2024 13/1/2024 வரலும் உண்டான நாட்களில் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்கள் சொல்லுவோம். ஏன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். திருமண யோகம் நிச்சயமாக நடக்கும். திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர தை மாதத்தில் கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல சுக்கிரன். அதனால் மறைந்த இடத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, 5-8 அதிபதினு சொல்லக்கூடியவர். இதன் மூலியமாக 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக வெளிநாடு சம்பந்தமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கிறதுனாலே பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வருவாய்க்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சமாகி வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர இந்த போட்டித் தேர்வு அது நிச்சயமான வெற்றி இருக்கும். கண்டிப்பாக அரசாங்க சம்பந்தமான உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த செவ்வாயை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் வரர். அதாவது ஒரு 30/12/2024 அன்றைக்கி உங்களுடைய ராசியிலேயே வரர். இந்த ராசியிலேயே வரும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது. 8ஆம் இடத்துல கேதுவும் ராசியிலேயே சனி பகவானும் இருந்ததுனால பிரச்சனை இருந்தது. அது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வந்த உடனே உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். சூரியனோட சம்பந்தம் தவிர 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், வேலையில் ப்ரமோஷனும், வேலையை விட்டு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான பண வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சியை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம்.
வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் பச்சரிசி வாங்கி கொடுத்துட்டு போகிறது, அருகில் இருக்கக்கூடிய இந்த அனும ஜெயந்தி வருது, ஆஞ்சநேயர் கோவிலில் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்கள் பார்த்தாலேனா துப்புரவு தொழிலாளர்களுடைய மேலாளர்களாக இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அரசியல் சம்பந்தமான அரசியல் சூழலில் இருக்கிறவங்க, அதை தவிர ரெவல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள். அதை தவிர இந்த மாதத்தில் சனி ஆட்சி பலம் பெறுறதுனால பெரிய ஏற்றம், சசயோகம்னு சொல்லக்கூடியது. அதனால் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அரசியல் சம்பந்தம், அதை தவிர இந்த இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எள்ளுனுடைய அதாவது விதைகள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். எண்ணெய்கள், குரூட் ஆயில், பேட்ரி இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் இந்த எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறணும்னு சொல்லணும். சில நாட்கள் தள்ளி வைக்கணும், அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தடையானால் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரலும், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 22/12 25/12 காத்தால் வரலும் சந்திராஷ்டமம் இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சில காரியங்கள் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு 10 குடம் தண்ணி அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு கொண்டு போய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த மார்கழி மூலத்துக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார், சனியை கட்டினவர்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேயர். அதனால் நாமக்கல் போய் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே நம்ம சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறது சௌரமான மாதம்னு சொல்கிறோம். இப்போ விருச்சிக மாதத்திலிருந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு வந்திருக்கார் சூரியன். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை பார்க்குறோம். இந்த மாதத்தினுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வர, 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும், தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும், தொழில் மூலியமாக அதீதமான சம்பாத்தியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிருக்கார். 5ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறார். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். நீச்சம் பெற்றவர் உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வக்கரம் பெற்றதுனால. இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியே உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. அதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7 சனி வேறு இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள், உங்களுடைய சீனியர் பீப்புள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இந்த மாதம். ஏன்னா ராசியிலேயே ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் 3ஆம் இடத்துல வக்கரகதி அடையிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கும். 4ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 10ஆம் இல்லை 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஒரு 15 நாளைக்கு 1ஆம் தேதி வரலும் 9ஆம் இடத்துல இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக கூட்டுத் தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கும். எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3 8 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது. தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். எப்போ 30/12/2024 அன்னிலேருந்து சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரார். இதனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 25ஆம் தேதியிலிருந்து 25/12 27/12/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களப்போ புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் கடல் உயிரினங்களை வச்சு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க, தங்க ஆசாரிகள், அது தவிர இந்த ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த மத குருமார்கள், அதை தவிர ஒரு கோவிலினுடைய அர்ச்சகர் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாற்றமும் ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.